நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார். அப்படி வக்கரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போகாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும். வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் 84 நாட்கள் வக்கரம் அடைகிறார். அப்போ நம்மளுடைய கடகராசி என்பர்களில் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. பூச நட்சத்திரத்தில் யார் இருக்கீங்களோ, பூச நட்சத்திரத்தில் யார் இருக்கீங்களோ அவங்க கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் 84 நாட்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. பொறுமையாக, அவசரப்படாமல், யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை ஏதாவது குழப்பங்கள் உண்டு பண்ணாலும் சரி, கண்டுக்கிறவே கண்டுக்கிறாமல் உங்களுடைய வேலையை பாருங்கள். நிதானமாக முடிவெடுங்க. ஏன்னா ஜூலை 13லேருந்தே வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ ஆல்ரெடி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜூலை எண்டில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். பழைய நினைவுலாம் வரும். கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள், கடந்த காலங்களில் உங்களுக்கு எவனா தேவையில்லாமல் செஞ்சுருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, உங்கள் நல்ல உள்ளத்தை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை டிப்ரெஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது நீங்களே ஏதாவது சின்ன சின்ன ஒரு மன அழுத்தத்துக்குரிய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு ஒரு உலுக்கி அப்படியே குழப்பம். நீ அதெல்லாம் சேட்டே பண்ணாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அசால்ட்டாக தூக்கி போட்டுருங்க. நடந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இறை அருளை நம்புங்க. நடக்க போவது உன்னுடைய கையில் இருக்கப்பா, எனக்கு நல்லது பண்ணி கொடுப்பான்னு சொல்லி போய் சிவன் வழிபாடு மேற்கொள்ளுங்க. அல்லது பக்கத்தில் உள்ள பைரவர், விநாயகர், இந்த வழிபாடெலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பூச நட்சத்திரக்காரங்கள் பெரிய பாதிப்பிலிருந்து தன்னை காத்து கொள்ளலாம். பெரிய பிரச்சனை உங்களை பாதுகாத்து கொள்ளலாம்ங்கிறது கிரக ரீதியான உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் பயணிப்பார் அப்படின்னா 84 நாட்களுக்கு பிறகு சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில், மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 56 நாட்கள் பின்னோக்கி நகர்ந்து பயணிப்பார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நம்ம இங்கே புனர்பூச நட்சத்திரம், கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானமாக முடிவெடுக்கணும், அவசரப்படக்கூடாது. இங்கே ஒரு விஷயத்தை நமக்கு கிரகம் என்ன சொல்ல வருதுன்னா, அவசரப்படாமல் தன்னை தானே புரிந்து கொண்டு தன்னுடைய நிலைகளை அறிந்து கொண்டு யார் ஒருவன் செயல்படுகிறானோ அவனுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டேன். சனி பகவானாலே உழைப்பு, வேர்வை சிந்தி உழைத்தல், மற்றவர்களை ஏமாற்றாமல் தன்னுடைய செயல்பாடுகளை மட்டுமே செயல்படுத்துபவர்களுக்கு உறுதியாக பாதிப்பு தர மாட்டார். அப்போ நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் ஏற்கனவே என்ன பண்ணுவீங்க, மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட பிறருக்காக வாழ்ந்தது தான் அதிகம், தன்னுடன் பிறந்தவர்களுக்காக வாழ்ந்தது தான் அதிகம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது என்பது கிரக ரீதியான உண்மை. இருந்தாலும் கிரகம் அதனுடைய கடமையை கொஞ்சமாச்சும் செய்யும்ல. அப்போ நம்ம இப்போயாச்சும் நிதானமாக இருந்துக்கணும்ல, தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய கிரக ரீதியாக இந்த 138 நாட்களை கடகராசி என்பவர்கள் எப்படி கவனமாக கவனிக்கணும், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நிதானமான முடிவு இருக்கணும். அவசரமே படக்கூடாது. நிதானமாக பொறுமையாக நீ ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஒரு கோபம் வர மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சது தான் காரணம்.
அப்போ இந்த இடத்த நம்ம கோபத்தை வெளிக்கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய நட்பெயர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன பண்ண தெரியல அப்படின்னா முடிஞ்ச அளவு மேலதிகாரியை எதிர்த்து பேசாமல் அவரை சமாளிப்பதற்கான வாய்ப்பு என்ன? உங்களுடன் இருப்பவர்களில் மேலதிகாரிகள் யார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பேசுவாங்க, அவங்ககிட்ட போய் பேசி உங்கள் விஷயத்தை புரிய வைப்பாங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய பிரச்சனையை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மேலதிகாரியை பார்த்து பேசும்போது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல் கணவன் மனைவி ரெண்டு பேருமே தன்னுடைய புரிதலை அதிகப்படுத்தி கொள்ளணும். சும்மா அசால்ட்டாக சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டையை போட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது, அல்லது சண்டையை போட்டு ஊரை விட்டு வெளியூர் போயிடுறது, மனைவி எப்படி நான் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், கணவன் நான் என்னென்னா பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற நிலையை கடகராசிக்காரர்கள் செயல்படுத்தவே கூடாது. உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஒரு அங்கம், உங்களுடைய ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் உங்களோட லைஃப்பை மிகப்பெரிய பிரகாசமான நிலைக்கு கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையுடன் அவர்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் இரண்டும் நீங்கள் ஒரு பொறுமையாக இருக்கிற விஷயத்தில் தான் செயல்பட போகுது என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல் நம்முடைய கடகராசி என்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்க, எப்படியா இந்த இடத்த விட்டு போயிடலாம், வெளியூர் போயிடுவோம், இல்லை வெளிநாடு போயிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக அதாவது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உறுதியாக கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டேன், பாயிண்டில் மிஸ் ஆகுது. நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்குள்ளே நான் மிஸ் ஆகி வெளியே வந்துடுறேன். அப்போ அரசாங்க வேலை கிடைக்கவே கிடைக்காதா, அரசாங்க வேலைக்கு என்ன செய்வது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கடகராசி என்பவர்களில் பாதி பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40-50% பேர் உண்மையிலேயே அரசாங்க வேலையில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவங்க தான் எந்த இடத்துல எங்கே வேலை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுத்து போவீங்க, அசால்ட்டாக விட்டு கொடுத்து போவோம், நல்லா நீ நல்லா இருந்தால் போகுது, நான் ஒன்றும் கவலைப்படல அப்படின்னு விட்டு கொடுத்து போகிற தன்மை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால் அரசாங்க பணியில் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள நம்பிக்கை, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சாதாரணமான போக மாட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, அப்படியே பாப்புலர் ஆகிடுறாங்க, அப்படியே டாப் போயிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான். இந்த கோச்சார கிரகங்கள் அதை என்ன பண்ணுது, உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்து முடித்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கிறது என்பது உண்மை. அதேபோல் கடகராசிக்காரங்களில் யாரெல்லாம் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, பூர்வீக சொத்து எப்படா கிடைக்கும்னு எதிர்பார்க்கீங்களோ, உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதேபோல் நம்முடைய கடகராசி பெண்கள் தனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக தன்னுடைய செயல்பாடு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு பல முயற்சியை எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி நீங்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார கிரகமான சனி பகவான் வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பு நேயர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க. இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு 20% ஏற்றம், முன்னேற்றம், மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம். நான் இதை பண்ணலாமா, ஒரு வேலைக்கு போகலாமா, வெளிநாடு போகலாமா, தொழில் பண்ணலாமா, இல்லை ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா, என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எக்ஸட்ரா, கடன் சுமைகள், புரிதல் இல்லாத நிலைகள், ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள், இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை கொடுப்பாங்க.
கட்டாயமாக பேசலாம். உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க. ஜாதகம் இல்லை, அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஜாதகம் இல்லைன்னா உங்களுடைய வீடு ஓகேவா, வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம். அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும். சாமக்கோள் பிரசனம் சொல்லி இருக்குது, அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும். இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது. அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க, என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளித்து நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா, உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.